விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து சிறுமி உயிரிழந்த வழக்கில் 3 பேர் கைது. பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினோ மேரி, ஆசிரியர் ஏஞ்சல் ஆகியோர் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை தாம்பரத்திலிருந்து நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஜனவரி 5 காலை 8 மணிக்கு தொடக்கம். திருக்கோவிலூர் அருகே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பக்தர்கள் வந்த பேருந்து தலைக்குப்புறம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 20 பக்தர்கள் படுகாயம். உளுந்தூர்பேட்டை அருகே பழுதடைந்த மின்மாற்றியில் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மின்வாரிய ஊழியர் மின்கம்பத்திலேயே மயங்கி விழுந்தார். சக ஊழியர்கள் மீட்டு கீழே கொண்டு வந்தனர். வேலூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை 5 மணி நேரத்திற்கு பிறகு முடிவு. சோதனையின் போது சுத்தியல் மற்றும் உளி, கடப்பாறை ஆகியவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே கொண்டு சென்றதால் பரபரப்பு. ஜனவரி இறுதிக்குள் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க தாவேக தலைவர் விஜய் உத்தரவு. பிப்ரவரியில் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 வழங்கப்படும். பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 750 செலுத்தப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. வாணியம்பாடி அருகே கடும் குளிரில் 2 பெண் குழந்தைகளை ஆதரவற்றோர் விடுதியின் அருகே விட்டு சென்ற தாய். கருணை இல்ல நிர்வாகம் பெண் குழந்தைகளை மீட்டு விட்டுச் சென்ற தாய் குறித்து விசாரணை. குளித்தலையில் யானை தந்தம் கடத்தி வந்து விற்க முயன்ற சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் கைது. யானை தந்தத்தை கைப்பற்றி வனச்சரக அலுவலர்கள் நடவடிக்கை. வைகோ பேரணி நடத்த அனுமதி கேட்டதும் தந்துள்ளனர். நாங்கள் அனுமதி கேட்டால் தர மறுக்கின்றனர். தமிழகத்தில் நடக்கும் திமுக ஆட்சி சர்வாதிகார ஆட்சியாக உள்ளதாக பாஜக பிரமுகரும் நடிகையுமான குஷ்பு காட்டம். இவங்க வைகோ அவர்கள் ஏதோ காலையில் பேரணி இருந்திருக்கு, அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. எதிர்கட்சியிலேருந்து நாங்கள் பெர்மிஷன் கேட்கும் போது எங்களுக்கு மறுக்கிறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்தலை. அவர் ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடந்துட்டு தான் நான் சொல்றேன். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே சிறுத்தை தாக்கி சதீஷ் என்ற இளைஞர் உயிரிழப்பு. சிறுத்தை நடமாட்டம் குறித்து பலமுறை புகார் தெரிவிக்கும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் புகார். திண்டுக்கல்லில் 3 நகை கடைகள் மற்றும் ஒரே பகுதியில் உள்ள 2 வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. 4 மணி நேரத்துக்கு மேலாக 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான கலைத்திறன் போட்டிகள். தமிழகம் முழுவதும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படுகிறது. கல்வித்துறை பெரிய பொருளாதாரத்தை அதற்காக செலவிட்டு தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மாவட்ட இளைஞர்களும் இளைஞர்களும் 11வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இங்கே வந்திருக்காங்க. பல்வேறு கூத்துப்பற்றை, சிற்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அத்தனை கருத்துக்களையும் வெவ்வேறு வடிவத்தில் அவர்களுடைய திறமையில் வெளிப்படுவதற்காக, அதை வெளிக்கொண்டு வருவதற்காக எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நாமக்கல்லில் விவசாய நிலத்தில் புகுந்த ஜவ்வரிசி ஆலையின் கழிவுநீர். விவசாய நிலம் பாதிக்கப்பட்டதால் கதறி அழுத விவசாயிகள். பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. வருஷமா என் பாடம் சம்பாரிச்ச சொத்தடாது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.